ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ் என்ற சீரிஸோட எபிசோட் 15 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் ஆனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க விலைக்கான ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல் இந்த எபிசோட் வேலை லெவலாக இருக்கும்போது மறக்காம பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் ஹார்ட் மேட்ச் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு எனக்காக யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். இதுக்கு முன்னாடி ஒரு 14 எபிசோட் போட்டுமா அந்த எபிசோடில் பார்த்துட்டு வாங்க. கதையே இதுக்கப்புறம் வேலை லெவலாக தான் போயினே இருக்க போது. முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம கதை கூட போகலாமா. கேஜியும் போஜி கிட்ட, போஜி நம்ம இப்போதைக்கு இந்த மான்செஸ்டர் அதுங்களோட வீட்டில் விட்டாதான் நல்லா இருக்கும். இதுங்க இங்கேயே வாழ முடியாதுல. அதுலயும் மிட்சுமோன்ற ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, நம்ம அரண்மனைக்கு கீழே பாதாள உலகத்துக்கான கனெக்ட் பண்ற ஒரு நுழைவாயில் இருக்கான். அதன் வழியா இதுங்களை எட்டு போய் அதவங்களோட வீட்டில் விட்டுடலாம். அப்படியா, எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹில்லிங்க ஷாக்காவே. அப்ப இந்த ரெண்டுத்துல பாம்பும் அப்பனா கேஜி, இந்த முடிவை நீங்க சீக்கிரமா எடுத்தீங்கன்னா நம்ம சீக்கிரமா அந்த இடத்துக்கு போயே ஆகணும். ஏன்னா டோமாஸ் ஏற்கனவே அந்த நுழைவாயில அழிக்கிறதுக்காக தான் போயின்னு இருக்காரு. ஹில்லிங்கோ என்ன சொல்றீங்க? ஏன்னா இது கிங் பாஸஸோட உத்தரவுனால தான் அதை அவர் பண்றாரு. என்ன இப்படி பண்றான்? டோமாஸ் நமக்கு எதிராக செயல்படுறான். என்ன நோக்கத்துக்காக கிங் பாஸஸ் இந்த மாதிரி பண்றாரு? சரி போஜி, உனக்கு டோமஸ் மேல எந்த கோவமும் இல்லையே? இது கேட்டா அவனுக்கு கொஞ்சம் சோகமாயிரான். தன்னோட குரு எனக்கு துரோகம் பண்ணது விஷயத்தை யோசிச்சு பார்க்க. கேஜியும் விட்றா போஜி, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா அதை நினைச்சா இந்த மிருகங்களை அதோட உலகத்துக்கு திரும்ப விட முடியுமா? அதனால உடனடியெல்லாம் போய் முடிவு எடுத்தது இந்த கிளம்பணும்டா. அதனோட வீட்டுல விடணும்ல. அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. இப்போ நல்லாவே வளர்ந்துட்ட, பலசாலியா இருக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு துணியை இப்போ நாங்க எல்லாரும் இருக்கோம். அதனால தைரியமா முடிவெடு அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தையை கட்டி இவனு உற்சாகமாயிட்டு, கண்டிப்பா எல்லாரும் போலாமா? அதுக்கப்புறம் இவங்க ஜாப்பியாவே தரசியும், இளவரசர் போஜி, நானும் குயின் ஹெல்லிங்கும் மத்தவங்களும் இங்கே இருக்கோம். நீங்க வரைக்கும் போயிட்டு வாங்க. ஏன்னா எங்க கிட்ட அந்த அளவுக்கு போதுமான சக்தி கிடையாது. அதுக்கப்புறம் அவனும் கிளம்பலாம் சொல்ல. ஆனா உங்களை எப்படி நான் இந்த மாதிரி விட்டு போதுன்னு யோசிக்கும் போது அந்த ரெண்டு பாம்பும், கவலைப்படாதீங்க, நான் இவங்களை பாதுகாப்பான இடத்த நோக்கி கூட்டு போறேன். சூப்பரே, நல்லபடியா பார்த்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல கிளம்பி போக. தோரசியும் குயின் ஹெல்லிங், ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப இளவரசர் போஜி முன்னிட்டு விட ரொம்பவே சக்திசாலி ஆயிட்டாரு. ஆமா, அவன் இப்ப பலசாலி தான். அது மட்டும் இல்லாம அவன் என்னோட பையன். அதுக்கப்புறம் டோமஸும் அந்த நுழைவு வாயில் கிட்ட போக, இதைதான் நம்ம தடுக்கணும். அப்ப தடுக்கலான்னு பார்க்க யாரோ உள்ள இருந்து முன்னோக்கி வர சவுண்ட் கிட்ட யாரோ வராங்க, நம்ம தயாரா இருக்கணும். நீ ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்றான், நான் எதிர்க்கிறேன். அதுக்கப்புறம் அவனுக்கு கது திறக்க பாதாள உலகத்தை சேர்ந்த சிப்பாய்கள் வந்திருக்கானுங்க. என்னது அண்டர் வேர்ல்டோட சிப்பாய் படையா அப்படின்னு இவன் ஷாக்காவே. ஆமா, யார் நீ? நானும் இந்த நாட்டோட முக்கியமான 4 அமைச்சர்கள்ல நானும் ஒருத்தன், பவர்ஃபுல்லான டோமஸ். அப்படியா, சரி, எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? நாங்க வந்ததுக்கான காரணமே எங்க நாட்டை சேர்ந்த சிறை கைதிகளை உங்க நாட்டுல இருந்து கூட்டு போயிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு திருப்பி கொடுங்க அமைதியான முறையில. அப்படி குடிக்கலனா கண்டிப்பா வார்தான். என்னது போறா? இல்ல இருங்க, இந்த மாதிரி பேசினே இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. உடனடியா செயல் இறங்கணும், வழியை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னோக்கி போக. இருந்தாலும் அவன் மனசு கேட்காம அவன் அத்தனை பெரிய எதிர்க்கிறான். என்ன தாண்டி தான் நீங்க போகணும். இது என்னோட நாடு. என்ன எங்களையும் எதிர்க்க போறியா? என்னோட நாட்டை காப்பாற்றணும், அதையும் நான் செய்வேன். நல்லதுக்கு சொல்றேன், ஒழுங்கா இருந்து போயிடு. அந்த சிறை கைதிகளை தான் நாங்க கூட்டு போன வந்திருக்கோம். இல்ல உன்னைய கொண்டுட்டு தான் இங்க வந்து போவோம். தேவையில்லாம உயிரை விட்டுறாத அப்படின்னு இவனுக்கு 2 பேரும் சண்டை போட தயாரா இருக்கானுங்க. ஆனா நம்ம டோமாஸ் விட்டு கொடுக்காம அந்த படிக்கட்டுல நிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களோட ஆளுங்களை 3 பேர் அமிச்சு அவனை அட்டாக் பண்ண சொல்ல டோமாஸ் அவங்களையும் தடுக்கிறான். இவங்களும் அட்டாக் பண்ண தடுத்துறான். இவன் சக்தி வாய்ந்தவதான். என்ன சொல்றீங்க? ஹட்டுட்டா, பரவாயில்ல, நான் முன்னிட்டு விட இப்ப கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவனுக்கு பிளான் பண்ணி அட்டாக் பண்ணாலும் நம்ம தலைவன் தடுக்க எல்லாரையும் சமாளிக்கிறான் அசால்ட்டா. அப்ப அக்ரோவை இவனை பார்க்க, கவலைப்படாதடா, நானே இவனுங்களை சமாளிக்கிறேன். அவன் என்ன வேற யாரும் இங்க பாத்துன்னு இருக்கான்? யாரும் இங்க இருக்காங்கடா? யாரும் இல்லடா அப்படின்னு டோமாஸும் சமாளிக்க. கீழே இருக்கிற இந்த கேங்கோட லீடரும், அடடா டோமஸ் அவர்களே, நீங்க பதட்டத்துல வாயிலிருந்து உளறீங்க பயங்கரமா. பதட்டப்படாதீங்க, கீழேன்னா செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் அட்டாக் பண்ணலான்னு போக, திடீர்னு பின்னாடி இருந்து பெரிய ஒருத்தனும், எனக்கு உத்தரவு கொடுங்க தளபதி, நான் போய் அவனை அட்டாக் பண்றேன். இந்த சிப்பாய் குழுவிலேயே நான் தான் பலம் வாய்ந்தவன் தெரியுமா? டோமாஸ் இதை பார்த்துட்டு, ஆமா தெரியுது, வால் ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லாவும் தெரியல. சரியா சொன்னேன், இப்ப வச்சு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாக சேத்தாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி போடலான்னு போக, நம்ம தலைமை அப்போ கூட தடுக்கிறான். போயிட்டு கழுத்துல ஒரே ஒரு அடி அவன் அத்தோட மயக்கப்பட கீழே விழும்போது இவங்களோட ஆளுங்களும் போயிட்டு பிடிச்சிருக்காங்க. கடலா, ரொம்ப நன்றி, அட்டா நான் தோத்துட்டேன். கவன குறைவா இருக்காதான்னு கேட்டுட்டானே. என்ன மன்னிச்சிடுங்க கேப்டன். என்ன அவன் கீழே விழுந்து அவனுக்கு எதுவுமே அவளை. உண்மையை சொல்லு, யார் தான் நீ? நான் தான் இந்த நாட்டோட பிக் 4 அமைச்சர்கள் ஒருத்தன். என்னோட பேர் தான் தோமஸ். நான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஸ்வாட்ஸ்மேன். ஆமா, ஏன் நீங்க இடது கையில் சண்டை போறீங்க ஸ்வாட் வச்சு? அது ஒரு காரணமா தான். நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, நாங்க ஒன்னும் உங்களோட எனிமி கிடையாது. உங்களை நாங்க எனிமியா கூட பார்க்கல. ஆனா அந்த கேப்டனும், இல்ல உண்மையை சொல்லுங்க, அந்த சிறை கைதியில நீங்க காப்பாற்ற பாக்குறீங்களா? அப்படி இல்ல எங்களுக்கு உண்மையா இருக்க பாக்குறீங்களா? தப்பா போயிட்டு இருக்கீங்க. உண்மையிலே நாங்க அவனுங்களை காப்பாற்ற விரும்பல. நாங்க உங்களுக்கு நண்பர்களாக தான் இருக்க ஆசைப்படுறோம். ஆனா எங்களோட தத்துவமே எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போற எந்த சிறை கைதிகளையும் உயிரோட விடக்கூடாதுன்றது எங்களோட கொள்கை. அதனால எல்லாரும் விட்டு கொடுக்காதீங்க, வாங்க முன்னோக்கி போகும் தொட்டு அவங்க போக. டோமஸ் ஒத்தால அங்க சமாளிக்கிறேன் எல்லாரையும். அட்டடா, நான் என்னதான் பண்றது? அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அக்ரோவை யோசிச்சுட்டு அவனை அட்டாக் பண்ணலான்னு போக, அக்ரோ முட்டாள்தனமா பண்ணாத, நானே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவனை அடிச்சு போறேன். அக்ரோவை யோசிச்சு பாக்குறான், எப்படி பயந்தாங்களையா இருந்தாலும் இப்ப எப்படி எதிர்க்கிறாருன்னு. அந்த கேப்டனும் வந்து கடைசி அட்டாக் பண்ண அவனே தோக்கடிச்சான். தனியா இருந்து அந்த கேங்கியை முடிச்சிட்டான். உண்மையிலே மாஸ்டர் டோமஸ் வேற லெவல். அப்ப திடீர்னு இவனோட கழுத்துல எவனோ ஒருத்தர் கட்டி வைக்க, என்ன ஒளிஞ்சு அட்டாக் பண்ண பாக்குறியா? அப்ப அந்த இடத்துல பார்த்தா தேஸ்தா அவரும் வராரு. இவனுங்களா ஷாக்காவை யாருடான்னு அவரோட ஆயுதத்தை எடுத்துன்னு அவரும் முன்னோக்கி வரும்போது அக்ரோவும், இவர் தான் அண்டர் வேர்ல்டோட கிங்கா? அதுக்கப்புறம் அவரும், அவங்களோட ராஜ்யத்துக்கு நான் வந்ததுக்கான காரணமே எனக்கு உளவாளிகள் மூலியமா அவங்களோட ராஜா இறந்ததாகவும் கூடவே கிங் டைடாவோட உடம்புல அவர் திரும்பி வந்ததாகவும் தகவல் வந்தது. சரி, என்னோட சிறை கைதிகளும் இந்த நாட்டுல இருக்கிறதா தகவல் வந்த உடனே இந்த நாட்டுக்கு நான் கிளம்பி வந்துட்டேன் அவனுங்களை அழிக்கிறதுக்காக. கூடவே இந்த நாட்டுல பல குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கான்.
அது மட்டும் இல்லாம முக்கியமான காரணமே கிங் பாசஸ் கூட சண்டை போடதான் நான் வந்தேன். அதனால நான் யாருன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு டோமஸை பார்த்து கேட்க, டோமஸும் நீங்க தான் அண்டர் வேர்ல்டோட கிங் தேசா. பரவாயில்லையா, என்ன பத்தி தெரிஞ்சு வச்சுன்னு இருக்க, அப்பனா அந்த இடத்துக்கு நான் உன்னை கூட்டு போட்டேன். இப்பயே டோமஸும் யோசிக்கிறான், இவர் கிங் பாசஸ் அழிக்கணும்னு பாக்குறாரு. ஓ, என்ன இப்ப நீ கிங் பாசஸ் மாதிரியே பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்க, கவலைப்படாத, இப்ப அவர் சின்ன உடம்புல இருக்கிறதுனால இப்ப நான் அவருக்கு ஈக்குவல் கிடையாது, கவலைப்படாத, நான் அவரை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா உண்மையிலேயே ஒரு நல்லவர் தான் போல. அடைச்ச நான் இப்போ இவங்களை எப்படியாச்சும் இந்த இருந்து அனுப்பி விடணும், அதை பத்தி யோசிக்கிறானா, எதுக்கு இதெல்லாம் யோசிச்சு நான் இவனை இப்படிதான் அட்டாக் பண்ணணும். முதல்ல முன்னாடி வர வச்சு அவரோட ஸ்வாட் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வயிற்றுல ஒரு ஸ்லாஷ் அதோட முடிக்கணும். ஓ, யோசிச்சு இருக்க எப்படி அட்டாக் பண்ணலான்னு. இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக அவன் அடிக்கல, இவன் செத்துருவான்னு பார்த்தா அப்படியே நிறுத்தி வைக்கிறான். கண்டிப்பா செத்துருப்பான், அந்த அளவுக்கு ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டு பட்டையில ஒரு கிட்டி வரைக்கும் ஏன் அங்க அடிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதறான் பயவுல. இங்க பாருங்க இவன் நிலைமை எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சமாச்சும் கட்டுப்பாடோட இருந்தா தானே பயவுல. இவனுங்களா எப்படியா குறைந்த பிறகு போதும், இப்ப இந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி கலாச்சின்னு இருக்கான் அவங்கள ஆளுங்களை வச்சு. இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்து டோமஸ் ஏச்சுக்க பரவாயில்ல, நான் உன்னை பாராட்டணும். இளவரசர் போஜினா எப்படி சந்திக்க போறேன்னு தெரியல, அவருக்காக வச்சு நான் இந்த இடத்துல பாடுபடணும், நான் உங்களை தடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த போட்டு அடிக்க டோமஸ் முடியும் சாரிங்க. அதுக்கப்புறம் தேஸ்தா ஒரே ஒரு அட்டாக் தான் ஸ்வாட இப்போ ஆள்ட்டு போயிடுறான். நான் உங்க கூட சண்டை போட்டு இருக்கேன், வேற எங்க வேடிக்கை பாக்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கீகனும் மத்த மாந்தசியும் நம்ம ஹீரோ கொண்டு வந்துறான். கெஜியும் இந்த படிக்கிட்டு ரொம்ப தூரம் போகுது, அதனால நம்ம சீக்கிரமா போகணும், வேற வழி தான் கண்டுபிடிக்கணும். அப்ப கீகனும் இவனுங்களை பார்த்து இவனுங்களை தூக்கினு அந்த இடத்துல குதிக்க மாந்தஸ் எல்லாம் அப்படியே படிக்கிட்டு வழியா வருதுங்க. அந்த மிருகங்களும் இவனுக்கு ஒரு பக்கம் கதறானுங்க. தேஸ்தாவும் கண்டிப்பா எங்களுக்கு யாரும் கொல்லணும்ன்றது அவசியம் கிடையாதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பட் ஆனா எங்களுக்கான கொள்கைகள்ல ஒரு சில பேருக்கு விதிவிலக்கு இருக்குல்ல, ஆமா யாருக்கான அந்த விதிவிலக்கு யாரு நீங்க சொல்றீங்க அப்படின்னு பேசும்போது நம்ம கிகினும் இவனுங்களை கூட்டு வந்துடுறான். இது ஹீகன் எல்லாரும் பார்த்து ஷாக்காவ டோமஸ் போஜியை பாக்க, போஜியும் தோமஸ் பாக்க ரெண்டு பேரும் கண்களுக்கு ஆரம்பிக்க தேஸ்தாவும் அது போஜி தானே. தோமஸ் அழுவ ஆரம்பிச்சிடான். ஒன்னொரு பக்கம் இடத்துல அக்குரவ அழ ஆரம்பிச்சிடான். அவர் உண்மையிலே உயிரோட இருக்காரு. கெஜியும் இவங்க சிப்பாய்கள், தேஸ்தா இருக்காரு. டோமஸ் நீங்க என்ன பண்ற? போஜியும் ஒரு மாதிரி பயத்தோட பதட்டமா இருக்கான். போஜி என்னடா ஆச்சு அப்படின்னு இவன் கேட்க போஜிக்கு தலையே வெடிக்குது. ஆனா இருந்தாலும் கெஜியும் ஆறுதல் சொன்னா கூட அவனால பொறுத்துக்க முடியல, மன அழுத்தம் அவ்வளவு இருக்கு. போஜியோட மன அழுத்தம் எனக்கு நல்லாவே பிடிக்குது, அவனுக்குள்ள அந்த அளவுக்கு சோகங்கள் இருக்கு, அதெல்லாம் இப்ப தாங்க முடியல அவனால. போஜி கிட்ட இது வரைக்கும் நான் பாத்துறாத ஒரே ஒரு ஃபீலிங் இதுதான், அதுதான் மனசை நொந்து போன ஒரு அழுகை. கவலைப்படாத போஜி, என்ன போல நான் உன்னை மாற விட மாட்டேன். அதுக்கப்புறம் டோமஸும் நான் ஒரு வழியா அவளை பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் அவருக்கான உயிர் அவருக்காக தான், நான் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கீழே குதிச்சு தன்னை சாவலாம் சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறான். அதோட அவ்வளவுதான், அவனுக்கு கீழே விட போஜி ஒரு நிமிஷம் சாக்கா வரான். அக்குரோவோ மாஸ்டர் டோமஸ். அதுக்கப்புறம் பார்த்தா கீழே விழுந்து அவன் சாகல, செத்த பையன். என்ன பண்றது, கீழே விழுந்து நான் சாகல, ஏடா போட்டால் பாய்த்துக்காரங்களா, ஏடா இப்படி சோகத்திலே சாவடிக்கிறீங்க எப்ப பார்த்தாலும். அக்குரோ என்ன கொண்டுறான். மாஸ்டர் டோமஸ் கவனிங்க, நீங்க என்னதான் நினைச்சிருக்கீங்க, இப்ப நம்மளோட போஜி மகாராஜா உயிரோட வந்துட்டாரு, அதனால இதுக்கப்புறம் நம்ம தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி சூழ்நிலையில இறந்து போய் அவரை தனியா விட போறீங்களா, இந்த நிலைமையிலையும் நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குதுன்ற மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு இவன் ஆறுதல் சொல்ல, சரியா சொன்னடா, நான் தப்பு பண்ணிட்டேன் போஜி, இளவரசருக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். என்னடா இங்க நாடகம் தெரியுங்கன்னு சொல்லிட்டு தேஸ்தாவும் பாக்க என்ன சுவாடகன்னு சொல்லிட்டு அவனும் எடுக்கலான்னு பாக்க, என்னடா கோது பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் சரி சிப்பாய்க்கலாம் ஈகன் அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இவங்களும் அரெஸ்ட் பண்ண போக ஈகன் எல்லாரையும் போட்டு அடிக்கிறான். அடடா முட்டாள்களா, என்னடா பண்றீங்க, தளபதி இருந்தாதான் கரெக்டா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து ஒத்துமை அட்டாக் பண்ணு, இதை பார்த்து தேஸ்தாவும் சந்தோஷப்படுறான். இன்னொரு பக்கம் அவங்களை அட்டாக் பண்ணலான்னு போக நம்ம டோமஸும் அக்குரவும் வந்து காப்பாத்துறாங்க. அடடா இவனுங்க யாரு புதுசா வந்துட்டானுங்க, போஜி நீ தான்டா இப்ப ஹெல்ப் பண்ணணும். தேஸ்தாவும் இந்த உதவாக்கார பையன் என்ன பண்ண போறான் இப்போ, ரெண்டு பேரும் சேர்ந்து தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க, இது பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சமாதானமாக. ஆனா தேஸ்தாவோ என்னடா முட்டாள் பசங்களான்னு சொல்லிட்டு அவங்களோட தண்டர் பவரை யூஸ் பண்ணி ஈகனை போட்டு அட்டாக் பண்ணு, ஈகனத்தோட அவ்வளவுதான் படுத்துறான். இவனை தொடரலாம் போக இவனுக்கு ஷாக் அடிக்க, தேஸ்தா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேஜி கேட்க, அவன் ஒரு கைதி, இது மாதிரி விளையாட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் பாக்க ஹீரோ அவனோட ஆயுதத்தை எடுத்து இவனையும் அட்டாக் பண்ணலாம் பாக்க டோமஸ் போயிட்டு தடுக்கிறான். என்ன மீறி தான் போஜியா தொடணும். டோமஸும் கிங் தேசா எதுக்காக நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, முதல்ல அதை சொல்லுங்க. என்ன விஷயம்னா என்னோட ராஜ்யத்துக்கு இந்த பையனை அனுப்பி வச்சவ, அது மட்டும் இல்லாம என்னோட ராஜ்யத்துல இருக்கிற சிறை கைதிகளை தப்பிக்க வச்சவ, அது மட்டும் இல்லாம உங்களோட நாட்டுல இவ்வளவு பெரிய குழப்பத்துக்கான காரணமா இருக்கிறவ மிராஜோவா அப்படின்னு இவங்களை ஷாக்காவ. இவங்களுக்கு யாருன்றதே அது அடையாளம் தெரியல. அப்படியா, உங்க யாருக்கும் அவளை பத்தி தெரியலையா? ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் மூல காரணமே அவதான். அவளை நான் பழி வாங்கணும், அதுக்காக தான் இத்தனை நாள் காத்துன்னு இருந்தேன், அதுக்கான நேரமும் வந்துடுச்சு, இப்ப நான் அவளை பழி வாங்க போறேன் அப்படின்னு அவளும் சொல்ல அதோட கேந்திரத்திலே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வழக்கம் போல தரமா இருந்திருக்கும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஆட்டம் வச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தேசத்தை பார்த்தா எப்படி இருந்ததுக்கு வந்துட்டு மிரஞ்சோவை புது கதையா போட்டு தள்ளணும்னு பாக்குறாரு. அவங்களோட நோக்கம்ன்றது வேற விதமா இருக்கிறதுனால அடுத்த எபிசோட்ல வேற லெவலில் காமிப்பாங்க, அதெல்லாம் பொறுத்து வந்து பாருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சு